அண்மை செய்தியை பார்க்கிறோம். 7 ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மதுரை மாநகர காவல் ஆணையராக கபில்குமார் சரத்கர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். 7 ஐபிஎஸ் அதிகாரிகளை மாற்றம் செய்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 7 ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மதுரை மாநகர காவல் ஆணையராக கபில்குமார் சரத்கர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். 7 ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மதுரை மாநகர காவல் ஆணையராக கபில்குமார் சரத்கர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐபிஎஸ் அதிகாரிகள் 7 பேரை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மதுரை மாநகர காவல் ஆணையராக கபில்குமார் சரத்கர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், 7 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் தொடர்ந்து இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் நேற்று டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் தமிழக அரசால் நியமனம் செய்யப்பட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று கிட்டத்தட்ட ஒரு 7 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. மதுரை கபில்குமார் சரத்கர் அவர்கள் தற்போது மதுரை கமிஷனராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அங்கிருந்து மதுரை கமிஷனராக இருந்த அபிஷேக் தீக்ஷித் தற்போது ரயில்வேஸ் ஐஜியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று லோகநாதன் ஐபிஎஸ் அவர்கள் இவர் தற்போது வெயிட்டிங் லிஸ்ட் இருந்த, அதாவது காத்திருப்பட்டில் இருந்த அவர் தற்போது டெக்னிக்கல் சர்வீஸ் ஐஜியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். திருநாவுக்கரசு டிஐஜி அவர்கள் தற்போது காத்திருப்பட்டில் இருந்த அவர் தற்போது திருநெல்வேலிக்கு டிஐஜியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று பகலவன் டிஐஜி அவர்கள் தற்போது கமிஷனர் ஆஃப் போலீஸ் டிராபிக் சவுத் கிரேட்டர் சென்னைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதேபோல் திசா மிட்டல் அவர்கள் டிஐஜியாக இருக்கக்கூடிய அவர் ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சென்னை நார்த் கிரேட்டர் சென்னை போலீஸில் இருந்த அவர் தற்போது ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் லா அண்ட் ஆர்டர் வெஸ்ட்டுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று பண்டி கங்காதர் அவர்கள் டிஐஜியாக இருக்கக்கூடிய அவர் தற்போது டிஐஜியாக தற்போது விஜிலன்ஸ் தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் இருக்காது அந்த நிறுவனத்திற்கு தற்போது டிஐஜியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 7 ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழக அரசு இடமாற்றம் செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. இன்னும் சில அதிகாரிகள் இடமாற்றம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்.